வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்ம அடிக்கடி பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நிஜம். ஆனால் உண்மையாக அது நிஜமாக இல்லையான்னு கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது அது உண்மை இல்லை. அது மேலோக்க இருக்கிற மாதிரி தான். எப்படி கடலில் மேலே தான் அலைகள் இருக்கும், ஆட்கடலில் இருக்காது, உள்ளுக்குள்ளாரையும் அலைகள் இருப்பதில்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம சில விஷயம் சொல்கிறோம், எல்லாம் அவன் செயல்னு ஈசனை சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பல இடங்களில் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அது சிவன் செஞ்சான். இந்த சிவன் செஞ்சான்ற விஷயத்துக்கு அது ஒரு பெரிய தலைப்பு, அது தனியாக பேசுவோம். எல்லாம் அவன் செயல்னு சொல்லி நம்ம அதை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எது? நமக்குள்ளார பயன்படுத்துகிற வார்த்தைகள். அது உண்மையிலேயே உணர்வு ரீதியாக நமக்குள்ளார நடக்குதா இல்லையா, இல்லை அது சொல் பிரயோகமாக? இப்போ நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. இது நான் எப்போ கவனித்தேன்னா, அடிக்கடி சொல்லுவேன், சிவா 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 பற்றி பேசுகிறது பழகிறது எல்லாமே. ஆனால் எனக்குள்ளார ஒரு பெருங்கேள்வி வந்துச்சு. என்னென்னா, இறைவனே கூட இருக்கும்போது ஏன் எனக்குள்ளார வருத்தங்கள், கவலைகள், சுமைகள் இருக்குது? இந்த பாட்டு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? கவலைகளை உன்னிடம் கொடுத்தேன் கண்ணா. கொடுத்துட்டா ஏன் மறுபடியும் சுமையாக இருக்குது? அப்போ கொடுக்கலன்னு தானே அர்த்தம். சொல்லுறோம் கொடுத்துட்டேன்னு, ஆனால் உண்மையில் அது ஆழமான ஒரு ஒப்படைத்தல் இல்லை. அது ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம மறுபடியும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்போம் தானே. அப்பா சாமிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இது தானே வரணும். உள்ளுக்குள்ளார ஒரு அப்படியே ஒரு ஆனந்த நிலை, ஒரு விடுதலை முக்கியமாக. ஆமாம், அந்த வார்த்தை திடீர்னு வரலை. விடுதலையாக இருக்கும் தானே. அப்போ அந்த விடுதலை கிடைக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்படைத்தல் முழுமையாக நடக்கவில்லை. இது சில நாட்களாக எனக்குள்ளார ஓடிட்டு இருந்த ஒரு பதிவு, அதனால் சொல்லணும்னு தோணுது. எல்லா விஷயங்களும் நல்லா ஆழ்ந்து பாருங்கள். விடுதலையாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நம்ம இருக்கிறோம்னா நம்ம உண்மையிலேயே எல்லாத்தையும் ஒப்படைச்சு சிவனோடு பயணிச்சிட்ருக்குறோம். அது இல்லைன்னா நம்ம வேறு எங்கேயோ போயிட்டுருக்குறோம். அப்போ அது சொல் மட்டும்தான் இருக்குது, உணர்ச்சியில் அது வரலை, பதிவாகலை. இதை மட்டும் நல்லா கவனித்து இதன் பிறகு இதை ஒரு அளவுகோலாக வச்சுக்க வேண்டியதான். என்ன? அமைதியாக இருக்கிறேன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா, நிம்மதியாக இருக்கிறேன்னா, இது இருந்துச்சுன்னா நம்ம போகிற பயணம் சரியாக தான் இருக்குது. இது இல்லைன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்புகள் நடக்குது. அது நம்மோடு இருக்கிற இறைவன் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.